பரோட்டாக்கு சால்னா தொட்டு சாப்பிட்றவங்கள பார்த்துருப்பீங்க. சால்னாவுக்கே பரோட்டா தொட்டு சாப்பிட்றவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்காக தான் இந்த சூப்பர் ஈஸியான எம்ப்டி சால்னா ரெசிபி. திக்கா நல்லா ரிச்சா இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டான்னு அப்படியே நான் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கிட்டே போகலாம். இப்போ இந்த ரெசிபிக்குள்ளே போயிடலாம். அரை மூடி அளவுக்கு தேங்காய், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் ஊற வச்சுருக்கிற முந்திரி, கசகசா இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதையும் போட்டு ஒரு சின்ன பீஸ் பட்டை போட்டு அது கூட வந்து கிராம்பு வந்து 2-3 போட்டுக்கலாம். இது கூட வந்து கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு கடலை இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதுனால நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாசிப்பூ, சோம்பு, ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. தக்காளி 1, கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு நல்லா இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு கொத்தமல்லி, புதினா இஸ் மஸ்ட் அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. இது கூட வந்து மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நம்ம வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதி வந்தோடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற விழுதியும் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். தண்ணி கலந்து இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எவ்வளோ திக்காக வேணுமோ எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ தூரம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது கூட வந்து லாஸ்ட்டாக கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சும்மா கம கமன்னு